கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சந்ததியில் அது நிலைத்து நிற்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை அமர்ந்திருக்கும்படியான கிருபைகளை தந்து நடத்துவாராக. அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம். வேதத்திலே சொல்லப்படுகிற வார்த்தையாவது, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், உன் இருதயம் துவள வேண்டாம். தேவஜனமே, ஆண்டவர் இன்னைக்கு உங்க கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், உன் இருதயம் துவண்டு போக வேண்டாம். உன் இருதயம் துவண்டு போக வேண்டாம். பயப்படாமல் இரு தேவ பிள்ளையே, பயப்படாமல் உன் ஓட்டத்தை ஓடு தேவ ஜனமே. இன்றைக்கு உங்கள் ஓட்டத்திலே பயந்து பயந்து இருதயம் துவண்டு போன ஒரு சூழ்நிலைகளில் இருக்கிறீர்கள் அல்லவா? ஆகாஸ் என்கிறதான யூதாவின் ராஜாவுக்கு விரோதமாக இங்கே நாம் பார்க்கும் பொழுது, ரேட்சின் என்கிறதான சீரியாவின் ராஜாவும் பெக்கா என்கிறதான இஸ்ரவேலின் ராஜாவுமாக இணைந்து அவனுக்கு விரோதமாய் வருகிறதை நாம் பார்க்க முடியும். அங்க தேவன் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொல்லுகிறார், நீ பயப்படாம அமர்ந்திரு, நீ பயப்படாம அமர்ந்திரு. அடுத்த வார்த்தையில கர்த்தர் அழகா அந்த ஆலோசனை அவர்களுடைய வாழ்க்கையில் நிலை நிற்பதும் இல்லை, அவர்கள் நினைத்த நினைவின்படி அது சம்பவிப்பதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். தேவ பிள்ளையே, ஆகையால் நீ அமர்ந்திருக்க பார், உன் இருதயம் துவள வேண்டாம். இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ திகைத்து பயந்து போய் இருக்கிற சில சூழ்நிலைகள் உண்டு. அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயம் பயப்பட வேண்டாம், அமர்ந்திருக்கட்டும். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், உன் இருதயம் படப்படப்பாய் காணப்படுகிறதா அந்த சூழ்நிலைகளிலே தேவனாகிய கர்த்தர் உன்னை அமர்ந்திருக்கும்படியாக செய்வார். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அமர்ந்திரு, நீ பயப்படாதே, உன் இருதயம் துவள வேண்டாம், துவண்டு போக வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை பிடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பயப்படாமல் உடைய பிள்ளைகள் அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவத்தை தருவீராக. இருதயம் துவண்டு போக வேண்டாம், துவழுகிறதான இந்த சூழ்நிலைகளை மாற்றி விடுதலையை தருவீராக. கர்த்தர் நீர் கூட இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகளின்படி உங்கள் இருதயத்தை அமர்ந்திருக்க பாருங்க. அவர்கள் என்ன செய்வார்கள், இவர்கள் என்ன நடப்பார்கள், என்ன நடத்துவார்கள் வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகள் நிலை நிற்பதில்லை. உன் இருதயம் அமர்ந்திருக்க பார், உன் இருதயம் துவண்டு போக வேண்டாம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.